ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இபிஎஃபோட புது அப்டேட்ஸ், அதாவது ஒரு புது ரிலீஸ் ப்ரெஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸை பற்றி இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக பார்ட் டைம் ஜாப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு மொபைல் இருந்தால் போதும், இன்டர்நெட் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், இது இல்லாமல் உங்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும், ஈஸியாக இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இபிஎஃப்பை பற்றி அட்வான்ஸ் பேமெண்ட் எடுக்கிறத பற்றி சில டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஏன்னா 13 அக்டோபர் 2025 வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து இதோட டீட்டெயில்ஸ், அதாவது முதல்ல இருந்த கஷ்டத்தை கொஞ்சம் லிபரேஷன்ஸாக, அதாவது ஈஸி பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பிஎஃப் அமௌண்ட் வந்து நம்ம இதில் சேர்ந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து அட்வான்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல 13 ரீசன் வச்சுருந்தாங்க. அந்த ரீசனில் வந்து கிளிக் பண்ணி அதை அப்படி இருந்தால் மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். இப்போ அதை வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 13 வந்து 3ஆக சுருக்கியிருக்காங்க. அதாவது ஒன்றோட ஒன்று மெர்ஜ் பண்ணி 3 ஆக்கியிருக்காங்க. இதில் வந்து எசென்சியல் நீட்ஸ், இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்னஸ், எஜுகேஷன், மேரேஜ், அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எடுத்துக்கிற மாதிரி, எஜுகேஷனுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக, இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக, இல்லை நம்மளோட மேரேஜ் செலவுக்காக, இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு செலவுக்காக, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஹவுசிங் நீட்ஸு ப்ளஸ் ஹவுசிங் நீட்ஸ்னால் நம்ம வீடு வாங்கவோ, இல்லை நம்மளோட ஃப்ளாட் வாங்கி கட்டவோ, இல்லை இருக்கிற வீடையே வந்து நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் 3ஆவது வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ், இது மாதிரி இருந்தது. இப்போ இதுக்கு வந்து விட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷனுக்காக முதல்ல கம்மியாக இருந்தது. இப்போ வந்து 10 முறை எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மேரேஜோட நம்ம அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து 3ஆக இருந்துச்சு, இப்போ 5ஆக உயர்த்தியிருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து எலிஜிபிள் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும், அமௌண்ட்டு நம்ம குறிப்பிட்ட தொகையை மட்டும் வச்சுட்டு மீதி உள்ளதை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25%. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 80,000 நம்மளோட அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம 20,000 வச்சுட்டு 60,000 எடுத்துக்கலாம். ஸோ புரியுதுங்களா? 25% அதில் இருக்கணும். அது இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளோட அமௌண்ட் மட்டும் இல்லாமல் கம்பெனி போட்டிருக்க ஷேர் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்லலாம் நம்மளோட அக்கௌண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை வந்து இப்போ அவங்க போடுற ஷேரையும் நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு முதல்லலாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம்னா ஒரு கிட்டத்தட்ட 84 மாதமாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். சில ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வந்து நம்ம அதாவது பிஎஃப் கட்டியிருக்கணும். இது மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இப்போ 12 மந்த்ஸாக குறைச்சிட்டாங்க. இதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு வந்து முதல்லலாம் வந்து அப்ளை பண்ணோம்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கண்டிப்பாக தேவை. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அப்ளை பண்ணால் உங்களோட ஃபார்மை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். பட் ஆனால் இது வந்து ப்ரெஸ் மீட்டிங்கோடு நிற்கிது. இது எப்போ ப்ராசஸ் பண்ணாங்கன்னு தெரில. ப்ராசஸ் பண்ணாங்கன்னா யார் யார் பிஎஃப் எடுக்கிறவங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.